وقال أيضا في الآية الأخرى اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم صدق الله العظيم. وقال النبي العربي صلى الله عليه وسلم إنما أنا لكم بمنزلة الوالد وأعلمكم فإذا أتاكم الغائب فلا يستقبل القبلة ولا يستدبرها إلى آخر الحديث صدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய ரஹமத்தும் அவனுடைய ஸலாத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள் மற்றும் இந்த அற்புதமான மஜ்லிஸில் கூடியுள்ள நம் அனைவரையும் அவனுடைய ரஹ்மத்திலும் அவனுடைய பரக்கத்திலும் அல்லாஹ் சூழச் செய்வானாக. ஆமீன். இந்த மஜ்லிஸில் கலந்திருக்கின்ற இந்த மீலாது பெருவிழாவை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கின்ற மதனி மீலாத் கமிட்டி சார்பாக தொடர் சொற்பொழிவுகளில் அவரோடு கேட்க வந்திருக்கின்ற அல்லாஹ்வின் அன்பான நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கட்டமான சலாமினை சொல்லிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கு இந்த ஒரு அற்புதமான ஒரு மஜ்லிஸில் கொடுக்கப்பட்ட தலைப்பு கருணை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு கற்றுத்தந்த கல்வி முறை. பொதுவாக கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த உலகத்தை பொறுத்தவரை மார்க்க கல்வியும் அவசியம், உலக கல்வியும் அவசியம். காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான ஹதீஸுகளில் கல்வியினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லியிருப்பார்கள். வெறுமன மார்க்க கல்வியை மாத்திரம் கற்றுக்கொண்டு நீ இந்த உலகத்திலே நீ வாழலாம் என்று அல்லாஹ்வும் குர்ஆனிலே சொல்லவில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஸுகளிலே சொல்லி தரப்படவில்லை. அப்ப கல்வி என்பது இரு கல்வியையும் சாரும். மார்க்க கல்வியும் கல்வி என்பதில் வரும், உலக கல்வியும் அதுவும் ஒரு கல்விதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், இன்னமா அன லகும் பிமன்சிலத்தில் வாலி, உங்களுக்கு நான் ஒரு தந்தையினுடைய ஸ்தானத்திலே நான் இருக்கின்றேன். ஒரு தந்தை
பிள்ளைக்கு எப்படி இருப்பாரோ ஒரு தகப்பனாக ஒரு தந்தையினுடைய ஸ்தானத்தில் அந்த பிள்ளைக்கு எதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பாரோ, நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், சில அடிப்படை விஷயங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு எவ்வாறு சொல்லிக் கொடுப்பாரோ அது போன்றுதான் இந்த உலகத்திலே நீங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களையும் அதனுடைய அந்தரங்க விஷயங்கள் வரை எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஃபஇதா அதா அஹதுகுமுல் காயித். எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீங்கள் கழிவறைக்கு செல்லுகிற பொழுது, நீங்கள் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் கழிவறைக்கு செல்லுகிற பொழுது, ஃபலா யஸ்தக்பிலில் கிப்லா, கிப்லாவை நீங்கள் முன்னோக்கி அமர வேண்டாம், வலா யஸ்ததிபிர்ஹா, அதை நீங்கள் பின்னோக்கியும் அமர வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வலா யஸ்ததிபு பியமீனிஹி, வலது கரத்தை வைத்து நீங்கள் சுத்தம் செய்யாதீர்கள். அதே போன்று தண்ணீர் கிடைக்கவில்லை என்று சொன்னால் பிஸலாசத்தி அஹஜார், 3 கற்களை வைத்து நீங்கள் இஸ்திஞ்சா செய்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அந்த ஹதீஸுடைய கடைசி வரை சின்ன சின்ன விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். இது போன்ற ஒரு தலைவரை நாம் பார்த்திருக்க முடியுமா? எத்தனையோ நபிமார்கள் ரசூல்மார்கள் இந்த உலகத்திற்கு வந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வேலை என்னவோ குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் ஒரு இறைவன். அதுபோன்று இந்த மார்க்கம் என்றால் என்ன என்பதை கற்றுக் கொடுப்பது மாத்திரம்தான் அவர்களுடைய வேலை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கல்வி முறையையும் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்ற அந்த ஒரு முறையை நாம் பார்த்தால், ஒரு தந்தைக்கு ஒரு பிள்ளை எப்படி சின்ன சின்ன விஷயங்களை கற்றுத் தருவாரோ அது போன்றுதான் எல்லா விதமான காரியங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அமர வேண்டும், எப்படி உணவு கொள்ள வேண்டும், எப்படி தண்ணீர் குடிக்க வேண்டும், எப்படி நாம் நம்முடைய கழிவறையிலே நாம் செல்லுகிற பொழுது நாம் தேவைகளை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதிலிருந்து நிகாஹ் முடிக்கிற வரை எல்லா விஷயங்களையும் மௌத்தாகும் வரை நாம் இந்த உலகத்திலே என்னவெல்லாம் காரியங்களை நாம் செய்வோமோ எல்லா காரியங்களையும் ஹதீஸ்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். மாணவர்களே, யோசிக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு நபி நமக்கு ரசூலாக நபியாக கிடைத்திருக்கிறார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே என்ன கல்வி முறையை அவர்கள் கையாண்டார்கள்? இன்றைக்கு எஜுகேஷனல் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு இல்ல யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், அதாவது as per the இந்தியா, நம்ம இந்தியால இருக்கிறோம், நம்ம இந்திய நாட்டில் இருக்கிறோம். இந்திய நாட்டில் ஒரு எஜுகேஷன் சிஸ்டம், ஒரு கல்வி முறையை முறைப்படுத்துகிறார்கள், நடைமுறைப்படுத்துகிறார்கள், அதை ஃபாலோ பண்றாங்க. அதுவே நம்ம கொஞ்சம் அப்ராட் போனோம் அப்படின்னா வெளிநாடுகளில் அங்கே ஒரு கல்வி முறையை ஃபாலோ பண்ணுவாங்க, அங்கே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் எஜுகேஷனல் சிஸ்டம். அப்ப இந்த எல்லா கல்வி முறைகளுடைய அதனுடைய அடிப்படையை விதித்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ்கள் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. காரணம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திறந்த புத்தகமாகவும் ஒரு திறந்த யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகமாக இருந்தார்கள். சஹாபாக்களுக்கு என்னவெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள் எல்லாவற்றையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். அப்ப அவர்களுடைய அந்த கல்வி முறையும் எஜுகேஷனல் சிஸ்டமும் இன்றைய உள்ள ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய நம்பர் 1 யூனிவர்சிட்டியாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு அருமையான கல்வி முறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்ந்த காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். அதனால அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்துல சொல்லுவான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே உங்களுக்கு ஒரு மிக அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காட்டுவான். அப்ப முன்மாதிரி அப்படின்னா என்ன? நம்முடைய வாழ்க்கை முழுக்க நாம் என்னென்ன காரியங்களை நாம் செய்கின்றோமோ எல்லா காரியங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நாம் பின்பற்ற வேண்டும். சரி, அந்த கல்வி முறையை எப்படி முறைப்படுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அதுல நம்ம ஒரு 10 பாயிண்ட் நாம எடுத்துக்கலாம். உடம்புல ஒரு 10 பாயிண்ட், இது 10 மட்டும் கிடையாது, அதிலே மாத்திரம் நாம் மட்டிட முடியாது. ஏராளமான முறைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள். ஆனால் நம்ம ஒரு அரை மணி நேரத்துல அந்த 10 பாயிண்ட் சொல்லி முடிக்க முடியும். நாம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா ஃபஜர் வரைக்கும் இல்ல, ஒரு நாள் முழுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த எஜுகேஷனல் சிஸ்டம்
சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவிற்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு அப்படி ஒரு கல்வி முறையை போதித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். முதல் விஷயம் என்ன அப்படின்னா பிராக்டிக்கல் அப்ளிகேஷன். இந்த பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் அப்படின்னா என்னன்னா நடைமுறைப்படுத்துவது. ஒரு அமல் அதை நாம் வெறுமன வாயில் சொல்லாமல், நாம் சொல்லால் அதை சொல்லாமல் நடைமுறைப்படுத்தினால்தான் சில பேருக்கு புரியும் இல்லையா? சும்மா படிச்சா மட்டும் புரியாது. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எல்லாம் புத்தகத்தை திறந்து வச்சுட்டு சில பேர் மனப்பாடம் பண்ணுவான், சில பேர் விளங்கி படிப்பான், சில பேர் 50% கூட 50% அப்படி ரெண்டும் கலந்த மாதிரி படிப்பான். ஆனால் சில விஷயங்களை நடைமுறைப்படுத்தினால் மாத்திரம்தான் அதனுடைய அர்த்தம் என்ன என்று நமக்கு தெரியவே செய்யும். நடைமுறை நமக்கு பிராக்டிக்கலா இல்ல அப்படின்னா நமக்கு அதனுடைய அர்த்தம் முழுசா புரியவே புரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி வராங்க. ஒரு சஹாபி ஒரு மனிதர் வருகிறார். அந்த மனிதர் சொல்றாரு, இந்த மாதிரி நான் இஸ்லாத்திற்கு புதிதாக வந்திருக்கிறேன், எனக்கு தொழுகிறதுக்கு அந்த அளவுக்கு வழிமுறைகள், அந்த தொழுவதனுடைய முறைகள் எனக்கு தெரியாது, அதனால நீங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், இங்கே பள்ளிவாசல் இருக்குது, நீங்க பள்ளிவாசலுக்கு ஒரு 2 நாள் வாங்க, வந்துட்டு ஒரு நாள் 5 வேளை தொழுகையும் கண்டினியூஸா வாங்க, வந்து 2 நாளும் அதாவது 10 வேளை தொழுகைக்கு நீங்கள் வந்து விடுங்கள், அடுத்து 3வது நாள் நீங்களே தானாக தொழுக ஆரம்பித்து விடுவீர்கள் என்று சொன்னார்கள். அதே போல அந்த மனிதர் 2 நாளும் தொடர்ச்சியாக வந்தார், எல்லா தொழுகைக்கும் வந்தார், வந்து தொழுகெல்லாம் மாட்டாரு, ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு எல்லா சஹாபாக்களும் முஸ்லிம்களும் தொழுவார்கள், தொழுவதை பார்ப்பார், அவ்வளவுதான். அதை பார்ப்பார். 2 நாள் கழித்து 3வது நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்லுகிறார், எனக்கு எல்லா தொழுகை முறையும் தெரிந்து விட்டது, தொழுகை இப்படித்தான் தொழுக வேண்டும் என்று எனக்கு புரிந்து விட்டது என்று சொல்லுகிறார். அப்போ பிராக்டிகலா நடைமுறையிலே நாம் ஒரு கல்வியை நம்முடைய உள்ளத்தில் பதித்தால் மாத்திரம்தான் அது மௌத்தாகும் வரை நம்முடைய உள்ளத்தில் நிலைத்திருக்கும். வெறுமனே நம்ம மனப்பாடம் மகப்படுத்திட்டு போனா, இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம அதுதான் சொல்லணும், மகப்படுத்திட்டு போனா எந்த கல்வியும் நமக்கு மனதில் இருக்க. ஒரு ஹதீஸ நாம மனப்பாடம் பண்றோம், ஆனால் இன்னும் ஒரு 5 நாள் கழிச்சு அந்த ஹதீஸ் வருது. காரணம் என்ன? அந்த ஹதீஸினுடைய நடைமுறை நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஹஜ்ஜினுடைய சட்டத்தை நாம் எடுத்து ஒவ்வொன்றாக ருக்குன் என்ன, ஹஜ்ஜில என்ன செய்யணும், இது செய்யணும், அது செய்யணும், இப்ப யாரையாவது எழுப்பி விட்டு கேட்டா யாருக்குமே அந்த அளவுக்கு தர்த்தீபாக நமக்கு சொல்ல வராது. காரணம் என்ன? அது நம்முடைய நடைமுறையில் தொடர்ச்சியாக இல்லை. ஏதாவது ஒரு காலத்திலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முறை செய்கிறோம், இல்ல வாழ்க்கையில் கொஞ்சம் 5 முறையோ 6 முறையோ நாம் செய்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் அதுவே நாம் தொழுகையை எடுத்துக்கொண்டால் சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்லுவாங்க, தக்பீர் கட்டியது முதல் சலாம் சொல்லுகிற வரை என்னவெல்லாம் ஓத வேண்டும், என்னவெல்லாம் சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த ஒரு எல்லா விஷயங்களையும் அந்த சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க. காரணம் என்ன? அது நம்முடைய நடைமுறையில் இருக்கிறது. இதைதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு கல்வியினுடைய அந்த நடைமுறை. இரண்டாவது விஷயம் பாருங்க, ஓபன்னஸ் டு தி அதர் கம்யூனிட்டிஸ். அப்படின்னா என்னன்னா, நாம எல்லா விஷயத்திலையும் ஓபன் டாக், அதாவது ஒரு விஷயம் நமக்கு புரியவில்லை என்றால், அந்த விஷயம் நமக்கு தெரியவில்லை என்றால் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பக்குவம் நமக்கு வர வேண்டும். இது எனக்கு வரல அப்படிங்கிறதுனால அது வராம நம்ம வேற எதையுமே செய்யாம அப்படியே உட்கார்ந்துட கூடாது. ஸைதுல் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வளர்ப்பு மகன் ஹஜ்ரத் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவங்க 15 வயதிலே இருக்கும் பொழுது, சின்ன பிள்ளை, 15 வயதில் இருக்கும் பொழுது எல்லா சஹாபாக்களும் போருக்கு செல்லுகிறார்கள். இவங்களும் ஆர்வத்தோடு கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், நானும் போருக்கு கலந்துக்கிறேன், நானும் இஸ்லாத்திற்காக நான் என்னுடைய உயிர் தியாகம் செய்வதற்கும் நான் தயாராக இருக்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடிக்கடி கேட்கிறாங்க, நிறைய போர் வருது, எல்லா போர்லயும் கேட்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. திரும்பியும் அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு வயது பத்தவில்லை. எப்ப சொன்னாங்க? 15 வயதிலே இருக்கிற பொழுது ஸைதுல் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள், உங்களுக்கு வயது பத்தாது அப்படின்னாங்க. சரி, 1 வருஷம் போச்சு, 14 வயசு ஆச்சு. 14 வயசு ஆன உடனே அப்ப திரும்பியும் கேட்டாங்க, இப்பயாவது நான் போர்க்களத்திலே, அப்ப பதில் போர் நடந்துகிட்டு இருக்குது, போர்க்களத்திலே கலந்து கொள்ளலாமா
வயது வந்து விட்டது, ஆனால் உனக்கு பக்குவம் வரவில்லை என்று சொல்லிவிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வயது வந்தால் மாத்திரம் போதாது, பக்குவமும் வர வேண்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு ஒரே வருத்தம், இதன் மூலமாகத்தான் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை, அதாவது அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்கு நாம் உதவி செய்ய முடியவில்லை, வேறு எந்த விதத்தில் நாம் உதவி செய்யலாம் என்று யோசித்தார்கள். கல்வியை தேடி படிக்க ஆரம்பித்தார்கள். அதற்கு ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அன்னைக்கெல்லாம் குர்ஆன் பிரதிகள்லாம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கும். அந்த வஹியை எல்லா சஹாபாக்களும் மனனம் செய்திருப்பார்கள். சஹாபாக்கள் எல்லோருமே ஹாஃபிஸ்களாக இருந்தார்கள், குர்ஆனை மனனம் செய்து வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகுதான் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துக்கு பிறகு அதற்கடுத்த குலஃபாக்களுடைய காலத்திலே அது இந்த குர்ஆன் எல்லாம் பிரதிகள் எல்லாம் வெளியிடப்பட்டது. அந்த குர்ஆனுடைய இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிற இந்த பிரிண்டட் குர்ஆன், அன்னைக்கெல்லாம் குர்ஆன் பிரிண்டட் எல்லாம் கிடையாது, எல்லாம் கல்வில் மனதில் இருக்கும், அவ்வளவுதான். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு 2 வாரங்களில், சின்ன பையன் தான், ஒரு 2 வாரங்களில் 17 சூரா 20 சூரா 24 சூறாக்கள் எல்லாம் மனனம் செய்துவிட்டு சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஓதி காண்பிக்கிறார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். ஒரு பிழை இல்லாமல் தஜ்வீத் முறைப்படி இவ்வளவு அழகாக ஓதுகிறாரே என்று அவரை அப்படியே கைப்பிடித்து கூட்டி சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு சொன்னாங்க, இந்த ஒரு வாலிபர், இந்த ஒரு சிறுவர் இப்படி ஒரு அழகான முறையிலே தஜ்வீதோடு மனனம் செய்து மிகவும் குறுகிய காலத்திலே ஓதிவிட்டார் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஓதுப்பா அப்படின்னாங்க. அவர்களும் தஜ்வீத் முறைப்படி அழகான முறையிலே ஓத ஆரம்பிச்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அவர்களுடைய திறமையை பார்த்து, நான் உனக்கு அப்பவே சொன்னது, நீ எனக்கு உதவியாக பல மொழிகளை கற்றுக்கொள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அதுல ஒரு மொழி தான் ஹிப்ரு மொழியை கற்றுக்கொள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹிப்ரு மொழி அப்படிங்கிறது இந்த ஜூஸ் இருக்காங்க, யூதர்கள், அவர்களுடைய அந்த மொழி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்தது அரபி மொழி. ஆனால் ஹிப்ரு பேசுபவர்கள் சஹாபாக்களில் யாரும் இல்லை. அதனால் நீங்கள் ஹிப்ரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் யூதர்களிடத்திலே கம்யூனிகேட் பண்ணும் பொழுது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், இலகுவாக இருக்கும் என்று ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்லி அனுப்புகிறார்கள். 2 நாட்கள் தான். ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு நாளுங்க ஆகும்? குறைந்தபட்சம் ஒரு ஆவரேஜா இருக்கிற ஒரு நல்ல டேலண்டட் பர்சனா இருக்கிறவரும் ஒரு 6 மாசம் எடுப்பார் கம்பல்சரி. ஆனால் 2 நாட்களில் மொழியை கற்று வைத்து அந்த மொழியை வந்துட்டு கத்துக்கிட்டு வந்துடுறாங்க. அந்த மொழியை சரளமாக எப்படி அந்த தாய்நாட்டில் அந்த தாய்மொழியை பேசக்கூடிய மக்கள் எப்படி பேசுவார்களோ அதே போல பேசி காமித்தார்கள். இவர்களை வைத்துத்தான் யூதர்களிடத்திலே வரக்கூடிய கடிதங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரிப்ளை கடிதம் எழுதுவாங்க. அந்த அளவிற்கு திறமையானவர்களாக ஆக்கினார்கள். தங்களோடு இருக்கின்ற இளம் வயது வாலிபர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு என்ன பொருந்தும், இவருக்கு எது செட் ஆகும், இவர் போர் போடுமா அல்லது இவர் கல்வியை தேட வேண்டுமா என்கின்ற அந்த ஓபனஸ், வெளிப்படையாக ஒரு சிலருக்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்றதை அதை தெளிவாக சொல்லி காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய எஜுகேஷனல் சிஸ்டம்ல இதுதான் ஒரு பெரிய விஷயம். என்ன அப்படின்னா, ஒரு பையன் நல்லா படிப்பான், இன்னொரு பையன் ஆவரேஜா தான் படிப்பான். ஆனா இவனுக்கு சில விஷயத்துல இன்னைக்கு பேரண்ட்ஸ் கூட அது புரிஞ்சுக்கிறது கிடையாது. அவனுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வேற, பட் நீ அதை படின்னு சொன்னா ஒருபோதும் அவன் அதை படிக்கிறது கிடையாது, படிக்கவும் மாட்டான். நம்முடைய பணமும் பொருளாதாரம் தான் வேஸ்ட். அப்ப அவனுக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதை நாம் தெரிந்து கொண்டு அவனுக்கு அதை பற்றிய கல்வி ஞானத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்வி முறை. அதுக்கடுத்து 3வது ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, சிந்தனையை அதிகமாக தூண்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திங்கிங் மேனேஜ்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக சிந்தனையை நீங்கள் செய்யுங்கள், அப்பொழுதுதான் உங்களுடைய மூளை கூர்மையாகும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். படிக்கிற சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, தஃபக்கரு ஃபீ ஹல்கில்லாஹ் வலா தஃபக்கரு ஃபீ தாத்தில்லாஹ் அப்படினா, நீங்கள் சிந்தியுங்கள், ஆனால் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் நீங்கள் சிந்தியுங்கள், அல்லாஹ்வுடைய தாத்தில் நீங்கள் சிந்திக்காதீர்கள் என்று சொன்னார்கள். ஏன்னா அல்லாஹ்வுடைய தாத்தை நீங்கள் சிந்தித்தீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தாத்தை பற்றி நாம் சிந்திக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனை நிற்காது. ஒரு கட்டத்திற்கு மேல் பல இமாம்களும் அதிலே செருகுதல்களே அந்த இமாம்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அதனால அல்லாஹ்
அல்லாஹ்வினுடைய தாத்தினுடைய விஷயத்திலே நாம் அதிகமாக சிந்திக்க கூடாது. மாறாக அல்லாஹ்வினுடைய படைப்புகளுடைய விஷயத்திலே, அது சயின்டிபிக்கா இருக்கட்டும் அல்லது அது வேறு விதமாக இருக்கட்டும், அல்லாஹ்வினுடைய படைப்பு எவ்வாறு இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தியுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக சிந்திப்பது என்பது நம்முடைய அந்த ஒரு கல்வியினுடைய ஒரு கூர்மையை நமக்கு அதிகமாக்கி கொண்டே இருக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான்காவதாக மென்டல் பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா அவநம்பிக்கை கொள்ளாமல் இருப்பது. ஒரு விஷயம் நமக்கு இன்னைக்கு இருக்கிறதுலே பெரிய ஒரு நமக்கு உண்டான ஒரு பெரிய ஒரு அதாவது ஒரு பெரிய ஒரு இம்பாசிபிலிட்டி, ஐ மீன் டிராபேக் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு நாமளே அவநம்பிக்கை கொண்டு விட்டோம். இப்படியாக இருக்குமா, அது அப்படியாக இருக்குமா, நம்ம படிக்கிறது நமக்கு ஏறாதா, அல்லது நாம் செய்வது நமக்கு அது சரியாக வருமா என்றெல்லாம் நாம எல்லா சிந்தனைகளையும் போட்டு நம்ம மூளைக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிம்பிளா ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஹதீஸ் தான். பல ஹதீஸ் கிதாபுகளில் ஆரம்பத்தில் வரக்கூடிய ஹதீஸ் இன்னமும் ஆழமாக பின்னிய ரொம்பவும் சுருக்கமாக சொல்லிவிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே அப்படிதான். ஒரு வார்த்தையை சொன்னார்கள், ஒரு கருத்தை சொன்னார்கள் என்றால் அதை வளவலன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு 2 வார்த்தை இல்ல 3 வார்த்தை அவ்வளவுதான் இருக்கும். நீங்க எந்த ஹதீஸ்களையும் எடுத்து பாருங்கள், சஹாபாக்கள் கேட்கின்ற கேள்விகள் வேண்டுமானால் பெரிய பெரிய கேள்வியாக இருக்கலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய பதில் சின்னதா இருக்கும். ஒரு 2 வார்த்தை ஒரு 3 வார்த்தையில முடிஞ்சிடும். இன்னமால் பின்னியாத், இன்னமா ஒரு வார்த்தை, அலமால் ஒரு வார்த்தை, பின்னியாத் ஒரு வார்த்தை. 3 வார்த்தையில் உலகத்திலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அந்த சித்தாந்தங்களை உள்ளே கொண்டு வந்து விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அமல்கள் என்பது நம்முடைய நியத்துகளை பொறுத்துத்தான், நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த நோக்கங்களை பொறுத்துத்தான். நாம ஒண்ணு நினைச்சா, ஒரு பாசிட்டிவா நாம நினைச்சா மட்டும்தான் அது நமக்கு பாசிட்டிவா நடக்கும் அப்படிங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். இமாம்களே, ஒரு ஹதீஸ்ல ஒரு நபர் வருகிறார், ஒரு அழராபி அப்படின்னு சொல்லுவாங்க. அழராபி அப்படின்னா காட்டரபி அப்படின்னு சொன்னா, அவருக்கு ஒரு பெரிய ஒரு அந்த அளவுக்கு ஒரு பெரிய படிப்பறிவோ வேற எதுவுமே இருக்காது. அவர் வராரு, சொல்றாரு, எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை கருப்பா இருக்குது அப்படின்னா, என்னுடைய மனைவியினுடைய விஷயத்துல எனக்கு சந்தேகமாக இருக்குது. அவநம்பிக்கை கொள்கிற நம்பிக்கை இல்லை அவருக்கு, தன்னுடைய குழந்தை என்று அவருக்கு நம்பிக்கை இல்லை. அப்ப சொல்றாரு, என்னுடைய மனைவி விஷயத்துல சந்தேகமா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு வழிமுறையை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹல்லக மினல் இபில், உங்களுக்கு ஒட்டகங்களுடைய அந்த ஏதாவது ஒட்டகங்களை நீங்க மேய்க்கிறீங்களா, இல்ல சில ஒட்டகங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ அந்த நபர் அந்த அழகாக இந்த காட்டறிவி சொன்னாரு, இருக்குது, சில ஒட்டகங்கள் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மால் அல்வானுஹா, அதனுடைய கலர்ஸ் எப்படி இருக்கும், அதனுடைய நிறங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த நபர் சொன்னாரு, சிலது பொங்கர் அப்படின்னா செம்மை நிறமாக இருக்கும், சிலது ரெட்டா இருக்கும், இன்னும் சிலது அப்படின்னு சொன்னாங்க, இன்னும் சிலது அவுரக் அப்படின்னு சொன்னாங்க. அவுரக் அப்படின்னா சாம்பல் நிறம், கிரே கலர்ல இருக்கும், சிலது ரெட் கலர்ல இருக்கும், சிலது கிரே கலர்ல இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கும், அதனுடைய பிள்ளைகள் வேறு கலர்ல இருக்கும், ஏன்னா கிரே அண்ட் ரெட் வேறு கலர்ல தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இது எப்படி சாத்தியம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாக கேட்கிறார்கள். அப்ப அது அதற்கு பிறந்த பிள்ளை தானா அப்படின்னு கேட்கிற பொழுது, அப்ப அந்த நபர் சொன்னாரு, இது அதனுடைய முன்னோர்களிடத்திலிருந்து வந்திருக்கலாம் அல்லவா அப்படின்னு சொல்லுகிற பொழுது, அதே பதிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபருக்கு திருப்பி கொடுத்தார்கள். உங்களுடைய முன்னோர்களிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய அந்த நிறம் வந்திருக்கலாம் அல்லவா அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ இதுல இருந்து தெரிய வர வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, நாம் எதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொண்டாலும் அந்த வாழ்க்கையினுடைய செயல்களில் நாம் அவநம்பிக்கை கொள்ளாமல் இருந்தாலே நம்முடைய வாழ்க்கை சீராக அமைந்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதிகமாக நம்முடைய கல்வி முறையிலே மூளைக்கு வேலை கொடுப்பது. இன்னைக்கு இருக்கிற எந்த ஸ்கூல்லையும் மூளைக்கு வேலை கொடுக்கிறது கிடையாது. அது காலேஜா இருக்கட்டும், பெரும் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், எல்லாமே மூளைக்கு வேலை தரதே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் கூட இன்றைக்கு மிகவும் பின்தங்கி சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகள் மூளைக்கு வேலை தரது இல்லை. ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு அந்த மூளைக்கு ஒரு 10% வேலை கொடுத்தால் மாத்திரம்தான் அது நம்ம கூட ஒரு 8% டிராவல் பண்ணும். இல்ல நம்ம மூளைக்கு வேலை கொடுக்கல, வெறும் போன மட்டும் பார்த்துக்கிட்டு பிள்ளைகள் எல்லாம் உட்காந்துட்டாங்க
அப்படின்னா நம்முடைய மூளை அப்படியே மல்கி விடுகிறது என்று விஞ்ஞானிகள் நமக்கு சொல்கிறார். கண்டானவர்களே, மூளைக்கு அதிகமாக பிரைன் ஸ்டார்மிங் என்று சொல்லுவார்கள் அறிவியல் விஞ்ஞானிகள். அந்த மூளைக்கு அதிகமாக வேலை தருவதில் நம்முடைய கல்வியினுடைய அந்த வளர்ச்சி மிகவும் அதிகமாக வளர்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அந்த கல்வியினுடைய வழிமுறைகளை சொல்லி காட்டுகிறார்கள். புகாரி ஒரு ஹதீஸ் வரும். எப்பவுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்கன்னா, சஹாபாக்களுக்கு ஒன்று சொல்லிட்டு பதில் உடனே சொல்லிட மாட்டாங்க. இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டுட்டு உடனே பதில் சொல்ல மாட்டாங்க. உடனே வந்துட்டு பதில சொல்லிட மாட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அதற்கான பதில சொல்லுவாங்க. புகாரிலே ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ் வருது. இந்த உதாரணங்களை சொல்லுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமின்களுக்கு ஒரு அழகிய மரத்தை வைத்து உதாரணம் காட்டுவார்கள். இன்னும் ஷஜரி ஷஜரா, ஒரு மரம் ஒன்று இருக்கிறது. எல்லா சஹாபாக்களும் கூடி அமர்ந்திருக்கிறார்கள். அங்கே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு சிறு பிள்ளை, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க ஒரு சின்ன குழந்தை, சின்ன சிறுவர்னு வச்சுக்கலாம். அவங்க அங்க அந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வியை கேட்கறாங்க. இன்னமின ஷஜரின ஷஜரா, மரங்களில் ஒரு மரம் இருக்கிறது. லா யஸ்குது வரகுஹா, அந்த மரத்தினுடைய இலைகள் இருக்குது பாத்தீங்களா, அந்த இலைகள் ஒருபோதும் உதிரவே உதிராது. அது அப்படியே ஸ்டாண்டர்டா இருக்கும்னா, அதனுடைய இலைகள் உதிராது. அதனுடைய தண்டர்கள், அதாவது அதனுடைய வேர்களும் அந்த மரத்தினுடைய டாப் டு பாட்டம் எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். எவ்வளவு பெரிய காற்றடித்தாலும் அந்த மரம் சாயவே சாயாது, அப்படியே ஸ்திரமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இன்னஹா மஸலுல் முஸ்லிம், அந்த மரம் தான் ஒரு காமிலான முஸ்லிமிற்கு உதாரணம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன மரம் அப்படின்ட்டு அமைதியாக இதெல்லாம் எப்படி கேட்கறாங்க பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரித்த பழம் ஒன்று இருக்குது அவங்க கையில, இதையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே கேட்கறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. என்ன மரம்னு அவங்களுக்கு தெரியல. இவங்களும் பேரித்த பழம் தான், அதை அவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் அங்கே அமர்ந்து கொண்டிருந்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்துட்டு கேட்ச் பண்ணிடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரித்த பழ மரத்தை தான் குறிப்பிடுகிறார்கள் என்று அவர்களுடைய உள்ளத்திலே அவர்கள் நினைக்கிறார்கள், அவர்களுக்கு தெரிகிறது. ஆனால் சொல்லல. பெரியவர்கள் தான் உட்கார்ந்து இருக்காங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஒரு அதபின் காரணமாக அவர்கள் சொல்லவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ சொல்றாங்க ஃபஹிய நஹ்லா அப்படின்றாங்க. அதுதான் பேரித்த பழம் மரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே அந்த ஒரு பதிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டால் அவர்களுக்கு உண்டான அந்த ஆர்வமும் போய்விடும், அவர்களுடைய மூளைக்கு வேலை கொடுப்பதும் போய்விடும். அப்ப நம்முடைய சிறு சிறு பிள்ளைகள் இன்னைக்கெல்லாம் நிறைய வீடுகள்ல பார்க்கிறோம். நம்ம எல்லா வீடுகளிலும் சரி, எல்லா வீட்லயும் இருக்கிற ஒரு பெரிய முசீபத் என்னன்னா, சின்ன சின்ன பிள்ளைங்க, அதாவது ஒரு 3 வயசு அவருக்கு அவங்க குழந்தைக்கு கை காலு கொஞ்சம் நல்லா வந்துட்டா போதும், உடனே என்ன கேட்பான் அப்படின்னு சொன்னா போன் கேட்பான். போன் இல்லாம மதியமும் சாப்பிட மாட்டான், இரவும் சாப்பிட மாட்டான், காலையும் சாப்பிட மாட்டான். அப்ப போன் இருந்தா மட்டும்தான் அவனுடைய வயிற்றுல சாப்பாடு இறங்கும். அந்த போன்ல என்ன பாக்குறான்? யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்க்கறான், இல்ல வேற ஏதாவது விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ ஒரு சிறு பிள்ளைக்கு போன் வைத்துக் கொண்டு அவனுடைய 3 வயசு, அதாவது ஸைதுல் சாபித் நாம சொன்னதா 2 நாட்களில் அவர்கள் அந்த மொழியை கற்று தேர்ந்தார்கள் என்று சொன்னால், சிறு பிள்ளையில் இருக்கின்ற அந்த மனன சக்தி 20 வயசு தாண்டிய பிறகு நமக்கு வரவே வராது. அதனாலதான் சின்ன பிள்ளைங்க 12 வயசு 13 வயசுல என்ன பண்றாங்கன்னா இப்ஸ்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஏன் சேர்க்கிறாங்க தெரியுமா? சிறு வயதிலே இருக்கின்ற அந்த மனன சக்தி நமக்கு 20-25 வயது, இப்ப கூட நம்ம சிலதை படிக்கும் பொழுது நமக்கு மனப்பாடம் ஆகிறது இல்ல. ஏன்? நம்ம ஒரு 15 வயதிற்கு முன்னால நாம சில ஹதீசுகளை பார்த்து மனப்பாடம் பண்ணது, இப்ப இந்த ஹதீஸை நோட்டு வச்சுதான் நம்ம பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. காரணம் என்ன? வயது நமக்கு கடக்க சிந்தனைகள் நமக்கு அதிகமாக, குடும்ப விஷயங்கள் நமக்கு அதிகமாக, நம்முடைய மனன சக்தியும் குறைந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த சின்ன பிள்ளைக்கு அந்த 12-13 வயசு, அந்த பிள்ளைக்கு எந்த விதமான சிந்தனையும் இருக்காது. அவருடைய பிரெயின் ஃபுல்லா அப்படியே
எல்லாமே அப்படியே வந்துட்டு ஃபுல்லா என்ன கொடுத்தாலும் அவர் வந்து அதை அந்த மூளையில அவர் ஸ்டோர் பண்ணி கொள்வார். அந்த அளவுக்கு ஒரு சக்தியை அந்த சின்ன பிள்ளைக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதனால் அன்பானவர்களே, போதுமான அளவிற்கு நம்முடைய பிள்ளைகளிடத்திலே அந்த மொபைல் போன்களை கொடுப்பதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒன்றை கொடுத்தால் அவர்களுடைய கல்விக்கு அது பயன்பாடானதாக இருக்கும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உவமைகளை நம்முடைய அந்த கல்வி முறையிலே உவமைகளை அதிகமாக சொல்லி காட்டணும். இன்னைக்கு நான் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க, டீச்சர் அதாவது காலேஜஸ்லயும் இல்ல வந்துட்டு ஸ்கூல்ஸ்லயும் சில டீச்சர்ஸ் இருப்பாங்க. அந்த ஆசிரியர்களுடைய சில ஆசிரியர்கள் நல்லா நடத்துவாங்க, சில ஆசிரியர்கள் கொஞ்சம் ஆவரேஜா நடத்துவாங்க, சில ஆசிரியர்கள் கடமைகள் நடத்திட்டு போயிடுவாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களுக்கு அவங்க ஆசிரியர், சஹாபாக்கள் எல்லாம் மாணவர்கள். இப்ப எப்படி அப்படின்னா, இந்த எஜுகேஷனல் சிஸ்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல கல்வி முறை எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா, அந்த திண்ணை தோழர்களிடம் இருந்து ஆரம்பிச்சது. திண்ணை தோழர்கள் 5-6 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. 5-6 பேர் 50 100 ஆச்சு, 100 200 ஆச்சு. அப்படியே ஒரு சஹாபி என்ன பண்ணுவாங்க, இன்னொரு சஹாபிக்கு சொல்லுவாங்க, அந்த இன்னொரு சஹாபிக்கு சொல்லுவாங்க. அப்படின்னா நமக்கெல்லாம் ஹதீஸ்கள் வந்தது. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அது தாபீன்கள், தபா தாபீன்கள் போன்றவர்கள் எல்லாம் ஏராளமானவர்கள் போய் ஹதீஸ்களை கேட்பார்கள். அதனால்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் அதிகமாக ஹதீஸ்களை அறிவித்த ஒரு ராவிகளின் முதல் பட்டியலிலே இருப்பார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதனால சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொண்டதை தான் இன்றைக்கு நாம் ஹதீஸ்களாக, இன்றைக்கு நாம் கிதாபுகளாக, ஏன் இன்றைக்கு நாம் ஃபிக்ஹ்களாக, தொழுகை முறைகளாக நாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அப்ப அங்கே ஆரம்பித்த அந்த திண்ணை தோழர்களுடைய அந்த சிஸ்டம் தான் இன்றைக்கு வரை மக்தப்களில் நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லுகிற பொழுது உவமைகளை அதிகமாக சொல்லி காட்டுவார்கள். ஏன்னா உவமைகள் ஒரு விஷயத்தை சாதாரணமா சொல்லிவிடுறதை விட ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லுகிற பொழுது அந்த பையனுக்கு ரொம்ப சீக்கிரமா விளங்கும். இது எல்லா டீச்சர்ஸ் அண்ட் ப்ரொஃபஸருக்கும் இது வரணும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம்பிளோடு அதை விளக்குகிற பொழுது அது அவனுடைய மனதில் பதிந்து விடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மஸலுல் முஃமினின் ஃபீ தவாத்துஹிம் வ தராஹுஹிம். ஒரு முஃமினுக்கு உதாரணம், அந்த முஃமின் அவன் நேசம் வைப்பதிலும் அவன் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுவதிலும் அவனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? மஸலுல் ஜஸத் அப்படினா உடல் தான். இந்த உடல், நம்முடைய உடல் இருக்குல்ல, பாடி, இந்த பாடி தான் ஒரு முஃமினுக்கு அவனுடைய கருணை காட்டுவதிலும் அவன் மற்றவர்களின் மீது நேசம் வைப்பதிலும் உதாரணம் என்று சொன்னார்கள். அது எப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க, இந்த இஷ்தகா மின்ஹு உதுகுன். இந்த பாடியில, இந்த உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல, இந்த விரல்ல சின்னதா ஒரு அடிபட்டா என்ன ஆகும்னா, அந்த விரல் மாத்திரம் அதை அனுபவிக்காது, நம்முடைய உடல் முழுக்க அதை அனுபவிக்கும். தலை வலிக்குது அப்படின்னா தலை மாத்திரம் அந்த வலியை அனுபவிக்காது. சில நேரத்துல தலை வலிக்குது அப்படின்னா நம்மளால எழுந்திருக்க முடியாது, நம்ம நடக்க முடியாது, நம்மளால சரியா பார்க்க முடியாது, சரியா பேச முடியாது. அப்ப வலி என்னமோ அஃபெக்ட் ஆகிறது என்னன்னா தலையில, ஆனால் அதை அனுபவிப்பது உடல் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் அனுபவிக்கிறது. இதை சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான ஒரு உதாரணத்தை சொன்னாங்க. இது போலத்தான் ஒரு முஃமின் அவன் சக முஸ்லிம்களிடம் இருந்து அவன் பழகுவதாக இருக்கட்டும், அவர்களிடம் அவன் கருணை கொள்வதாக இருக்கட்டும், அவர்களிடம் அவன் அன்பு பாராட்டுவதாக இருக்கட்டும், அவனை அடித்தால் இவனுக்கும் அளிக்க வேண்டும், அவனுக்கு ஏதாவது ஒரு துன்பம் நேர்ந்தால் இந்த முஸ்லிமுக்கும் அளிக்க வேண்டும், அவன் கஷ்டத்தில் இருந்தால் இவனும் கஷ்டத்தில் இருக்கின்றான் என்கின்ற உணர்வு அந்த முஸ்லிமுக்கு வர வேண்டும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, இதைத்தான் உவமைகள் காட்டி நாம் மற்றவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அந்த சிஸ்டம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு ஹதீஸின் மூலமாக நமக்கு விளக்கி காட்டுகிறார்கள். அதே போல இன்னைக்கு மாணவர்களிடத்துல நம்ம குறைத்து கொண்டு, அதாவது பெரும்பாலும் இன்றைக்கு மாணவர்களிடத்துல இல்லாத ஒண்ணு என்னன்னா, சில ஸ்கூல்ஸ் எல்லாம் போட்டிகள், இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் நம்ம படிக்கும் பொழுதுலாம் அதிகமான போட்டிகள், அதிகமான இந்த எழுத்து போட்டி, கட்டுரை போட்டி, இது போன்ற போட்டிகள் அதிகமாக இருக்கும், காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்கும். போட்டிகள் இருக்கலாம், ஆனால் கம்பேரிசன், பொறாமைகள் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்மளுடைய பெற்றோர்களிடத்துல இருக்கிற பெரிய ஒரு நுக்சானம் அதுதான். என்ன பண்ணுவாங்க, சின்ன பிள்ளை படிக்கிறான் அப்படின்னா அவன் எஸ்எஸ்எல்சி முடிச்சிருப்பான், என்னடா ஸ்கோர்னு கேட்டா ஒரு 300க்கு கீழேயோ 300க்கு மேலேயோ எடுத்திருந்தான் அப்படின்னு சொன்னா
அந்த பையன் பாரு 450 எடுத்திருக்கான், உனக்கு எங்க போச்சு புத்திம்பாங்க. இன்னும் அதை தாண்டி ஹெச்எஸ்சி போனான்னா 12th போனானா அங்கேயும் அதே பாடுதான். அவன் பாரு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கான், நீ என்ன இவ்வளவு மார்க் எடுத்திருக்க சொல்லலாம். ஆனால் சொல்லக்கூடிய விதம் வேறு. அதை மிகவும் கடுமையான முறையிலே சொன்னாலும் அவன் அதுக்கு மேல படிக்க மாட்டான். அந்த கம்பேரிங் இருக்கிறது தெரியுமா? ஒரு பிள்ளையை நாம் கம்பேர் செய்கிற பொழுது அவனுடைய ஃபியூச்சர் மிகவும் ஸ்பாயில் ஆகிறது. அதனுடைய ஃபியூச்சர்ல மிகப்பெரிய ஒரு அடியை அவன் வாங்குகின்றான் என்பதை நாம் பெற்றோர்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, பொழுத்தோட போச்சா, காலேஜ்லயும் அதே நிலைமை தான், அதுக்கு பிறகு வேலைக்கு போனாலும் அதே நிலைமை தான். என்ன அவன் அவ்வளவு சம்பாதிக்கிறான், நீ இன்னும் இவ்வளவு சம்பாதிக்கிற என்று காலம் முழுக்க அந்த நபர், அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் மற்றவனை வைத்து கம்பேர் பண்ணியே அவனுடைய காலம் கடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு போட்டிகளை வைத்தார்கள், கம்பேரிசன் பண்ணவே இல்லை. மதீனாவிலிருந்து, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வராங்க. வருகிற பொழுது மதீனாவிலே இருக்கக்கூடிய எல்லா அன்சாரி சஹாபாக்களும் செல்வந்தர்களாக இருந்தார்கள். வீடு இருந்தது, உணவு இருந்தது, எல்லா உடுத்த உடை இருந்தது, எல்லாமே இருந்தது. முஹாஜிர்களுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. ஏன்னா சொந்த ஊர் அங்க மக்கா. எல்லாவற்றையும் நபிகளார் சொன்னார்கள் என்று ஒரே காரணத்திற்காக விட்டுட்டு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்சாரிகளை பார்த்து, இவர்களுக்கு உங்களுடைய உணவில் பாதியை கொடுங்கள், உங்களுடைய உடையிலே பாதியை கொடுங்கள், உங்களுடைய இருப்பிலே கொஞ்சம் பாதியை கொடுங்கள் என்று சொன்னார்கள். அப்போ எல்லா சஹாபாக்களையும் தராசு தட்டில் வைத்தாலே போல் எல்லாரையும் ஒரே சமமாக பார்த்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்பேரிசன் பார்த்து இவருக்கு இந்த சிறப்பு, இவருக்கு கீழே அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கவே கிடையாது. ஆனால் போட்டிகளை வைத்தார்கள். ஏன் போட்டிகளை வைக்கணும்? ஏன் போட்டியை வைக்கணும்னா அப்போதான் நமக்கு அந்த ஒரு அமலின் மீதோ இல்ல ஒரு நமக்கு ஏன் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஆர்வம் அப்பொழுதுதான் வரும். அந்த ஆர்வம் வந்தால் மட்டும்தான் நாம புக் எடுத்து படிக்கவே செய்வோம். இல்லைன்னு வைக்கல, எக்ஸாமே இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? புக்கை மூடி வச்சுட்டு அமைதியா உட்காந்துருவோம் இல்லையா? எக்ஸாம் வச்சா மட்டும்தான் அந்த போட்டி, அந்த காம்படிஷன் வைத்தால் மாத்திரம்தான் நம்முடைய கல்வி முறை என்பது அதிகமாக அது வளர்ச்சியை அடையும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அமல்களிலும் கூட நிறைய விதமான போட்டிகளை வைப்பார்கள். ஒரு ஹதீஸ்ல கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மக்களுடைய அந்த ஆர்வத்தை தூண்டும் அளவிற்கு சொல்லுவார்கள், லவ் யஅலமுன் நாசு மா ஃபி நிதாஇ வஸஃபில் அவல். இந்த மக்கள் இருக்காங்கல்ல, நீங்கெல்லாம் இருக்கீங்கல்ல, நீங்கெல்லாம் பாங்கினுடைய அந்த ஃபலாயில்கள், அந்த சிறப்புகள் உங்களுக்கு தெரிந்துவிட்டால் வஸஃபில் அவல், தொழுகையிலே நீங்கள் நிற்கிறீர்கள் அல்லவா, அந்த தொழுகையிலே நிற்கிற பொழுது உங்களுடைய அந்த முதல் சஃபினுடைய அருமை மாத்திரம் உங்களுக்கு தெரிந்துவிட்டால் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பள்ளிவாசலில் அடித்துக் கொண்டு அந்த பயனை பெற செல்வீர்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பிறகு சொல்றாங்க, வலவ் யஅலமூன மா ஃபீ தஹ்ஜீரி. அதே போல அந்த இரவு நேர தொழுகையிலே இருக்கிறது அல்லவா, அந்த இரவு நேர தொழுகையிலே, அந்த முதல் தக்பீர்ல இரவு நேர தொழுகையிலே நாம தஹஜ்ஜுத் தொழுவதாக இருக்கட்டும், நாம காலையில எழுந்து ஃபஜர் தொழுவதாக இருக்கட்டும், இந்த தொழுகையினுடைய சிறப்புகள் யாருக்காவது தெரியுமே என்று சொன்னால், முட்டிகள் தேய தேய, எந்த அளவுக்கு தூங்கிட்டு இருந்தாலும் அவர் எவ்வளவு பெரிய நோய் அவரை வந்து அடைந்திருந்தாலும், நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் முட்டிகள் தேய அவர் பள்ளியை வந்து அடைவார். அதனுடைய சிறப்பு மாத்திரம் உங்களுக்கு தெரிந்தாலும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த அளவிற்கு சஹாபாக்களுக்கு அமல்களாக இருக்கட்டும், இல்மு ரீதியாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் அந்த ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தினார்கள், அதற்கு ஒரு காம்படிஷனை ஏற்படுத்தினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பிறகு இன்னொரு விஷயம் என்னன்னா, ப்ராக்ரசிவ் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உள்ள எஜுகேஷன் சிஸ்டம்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் இதுதான். சிம்பிளிஃபிகேஷன் இருக்கணும். ஒரு விஷயத்தை ரொம்பவும் கடுமையாக சொல்லாம, ரொம்ப புரியாத மாதிரி சொல்லாம, ரொம்பவும் சிம்பிளா அவருக்கு புரியும் பட்சத்துல சொல்றதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வழிமுறை. அதற்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமன், அதாவது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு ஊருக்கு அனுப்புறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னன்னா அங்க நிறைய பேர் நஸ்ரானிகளாக இருக்கிறார்கள், நிறைய பேர் வேற்று மதக்காரர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே இந்த இஸ்லாத்தை போய் எத்தி வை அப்படின்னு சொல்லி அதற்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊருக்கு அனுப்பி வைக்கிறார். அவர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த ஊருக்கு சென்றவுடன் அந்த மக்களிடத்திலே நீ சொல், ஃபதுஊஹும் இலா ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ். அவர்களிடத்திலே நீ சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற இந்த தௌஹீதுடைய கலிமாவை
நீங்கள் எத்தி வைக்க வேண்டும். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டால், அதை அவர்கள் என்று வருகிறது, அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டால், லா இலாஹா இல்லல்லாஹ்வையும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வையும் அந்த கலிமாவை அவர்கள் ஏற்றுக்கொண்டால், ஃபஅலிமுஹும் ஃபர்தஸ் ஸலாத், அதற்கு பிறகு நீங்க என்ன பண்ணுங்க, 5 வேளை தொழுகையை நீங்கள் அவர்கள் காலையிலிருந்து ஆரம்பித்து நைட்டு வரை 5 வேளை தொழுகையை நீங்கள் ஏவுங்கள். முதல்ல கலிமாவை சொல்லிக் கொடுங்க, அது ஒத்துக்கிட்டா மாத்திரம் தான் என்ன பண்ணுங்க, அதற்கு பிறகு 5 வேளை தொழுகையை நீங்க சொல்லிக் கொடுங்க. ஒத்துக்கொள்ள உடனே என்ன பண்ணிடாதீங்க, நீங்க வேண்டாம் பின்னாடி வந்துடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, 5 வேளையும் அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் நீங்கள் அவர்களை சதகா கொடுக்க சொல்லி ஏவுங்கள். படிப்படியாக சிம்பிளா சொல்றாங்க, முதல்ல இதை சொல்லுங்க, அதுக்கு பிறகு அதை சொல்லுங்க, அதுக்கு பிறகு இதை சொல்லுங்க. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க அப்படின்னு சொல்லி சதகா சொல்றாங்க. 5 வேளை தொழுகையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால், அதையும் செய்து விட்டால் சதகா செய்வதற்கு நீங்கள் அவர்களுக்கு ஏவுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதையும் செய்து விட்டால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அவர்களுடைய எல்லா பொருட்களுக்கும் நீங்கள் தான் விபதாரி, நீங்கள் தான் பொறுப்புதாரி என்று சொல்லிவிட்டார். அப்ப அவர்களுக்கு நீங்க தான் பொறுப்புதாரி, அதுக்கு மேல அவங்க அவ்வளவுதான் முஸ்லிம்கள் பரிபூர்ணத்தை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. ஆக இந்த சிம்பிளிபிகேஷன் இருக்குது பாத்தீங்களா. ஒரு விஷயத்தை நாம் சொல்லுகிற பொழுது அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு, இப்போ ஒரு பையன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டான்னா எடுத்த உடனே அவன் மேல பலாறு அரைஞ்சுறதோ அவனை திட்டுவதோ நாம் அதை குறைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா அவனை கூப்பிட்டு நாம பொறுமையா, அதுக்கடுத்து ஒரு ஹதீஸ் வருகிறது கடைசியாக, அதை நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த பையனுக்கு நாம அறிவுரை சொல்லுகிற பொழுது ஒரு 3 முறை 4 முறைக்கு அவன் மேல போனா அப்படின்னா அதட்டுவதற்கு நியாயம் இருக்கிறது. ஆனால் முதல் தடவையே அவனை அதட்டுவதிலே எந்த விதமான அர்த்தமும் கிடையாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் நாம இருக்க கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கல்வி முறையை சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். இவர்களுக்கு இப்படி சொல்லிக் கொடுத்தால் இப்படி புரியும், இவர்களுக்கு இப்படி சொல்லிக் கொடுத்தால்னா இப்படி புரியும். ஒரு ஆராபி, ஒரு காட்டறிவு வராரு, வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்திலேயே சிறந்தது என்ன, இஸ்லாம்னா என்ன எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கலிமா சொல்லு, 5 வேளை தொழுகு, அதுக்கு பிறகு ஜகாத் கொடு, ஹஜ் செய், இதெல்லாம் அந்த 5 கடமைகள் மாத்திரம் தான் இஸ்லாம். அப்ப இஸ்லாம் இது மாத்திரம் இல்லை, இதையும் தாண்டி நிறைய இருக்கிறது. இது அடிப்படையை தாண்டி ஃபுரூஇயாத்துகள் நிறைய இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அவருக்கு எதுவும் தெரியாது. அவர் ஒரு காட்டறிவி, காட்டில் வசிக்கக்கூடிய ஒரு அரபி, அவருக்கு எதுவும் தெரியாது. அவர் வந்து கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, எனக்கு இஸ்லாம்னா என்னன்னு சொல்லி கொடுங்கன்னு கேட்கிறாரு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு புரியும் பட்சத்துல இப்படி சொல்லிட்டாங்க. அப்ப அவர் திரும்பி போறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சர்ரஹு அய்யதுரு இலா அஹ்லில் ஜன்னah ஃபயதுரு இலா ஹாதர் ரஜுல், யாரு சொர்க்கவாசியை பார்க்க வேண்டுமோ அவர் இந்த மனிதரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்ன, அவருடைய கெபாசிட்டிக்கு அவ்வளவுதான் வழங்க முடியும். அதை விளங்கிட்டாலே போதும், அவர் நாளை அல்லாஹ் இடத்திலே பதில் சொல்லிக் கொள்வார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் ஒவ்வொரு சஹாபாக்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி சொல்லிக் கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியாக 10வது ஒரு விஷயம், இது மாத்திரம் நிறைய இருக்குது. அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த கல்வியினுடைய வழிமுறை, அதை பின்பற்றினாலே போதும், இன்னைக்கு இருக்கிற எல்லா எஜுகேஷனல் சிஸ்டமும் அதை வந்து சீர்பெற்றுவிடும். கடைசியாக ஒரு விஷயம் என்னன்னா, பியூட்டிஃபுல் ப்ரீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அழகிய முறையிலே ஒருவனுக்கு சொல்லிக் கொடுப்பது. நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, ஒரு சின்ன பையன் ஏதாவது ஒரு தவறு செய்யலாம் அப்படின்னா கூப்பிட்டவன பலார்னு அடிச்சு அவனை அதட்டதை விட 3-4 தடவை அவனை சொல்லி கொடுத்து அதை நாம் அவனுக்கு விளங்குகிற பட்சத்திலே அழகான முறையிலே பியூட்டிஃபுல்லான வீட அவனுக்கு சொன்னோம் அப்படின்னா அவனுடைய மனதிலே அது நின்றுவிடும். அதையும் மீறி அவன் செய்யறான்னா அதை நம்மளால தடுக்க முடியாது. அப்போ நாம சொல்லக்கூடிய அறிவுரைகளை நாம் எடுத்து சொல்லக்கூடிய விதம் என்பது அழகிய முறையாக இருக்க வேண்டும். அதுதான் கல்வி முறையினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அம்சம் என்று நாம புரிய வேண்டும். ஒரு சஹாபி வரார், ஒரு மனிதர் வரார். அவர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு அப்படின்னா, எனக்கு விபச்சாரம் செய்வதில் எனக்கு ரொம்பவும் ஆர்வம் இருக்கு, ஜினா செய்யணும், ஏன்னா நான் ஜினா செய்யட்டா, எனக்கு ஜினா செய்வதற்கு அனுமதி கொடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா சஹாபாக்களுக்கும், மஜ்லிஸ்ல அமர்ந்திருந்த எல்லா சஹாபாக்களுக்கும் ஒரே கோபம். இன்னைக்கு இவர் வந்துட்டு விபச்சாரம் செய்வதற்கு ஆசைப்படுகிறார், அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றை செய்வதற்கு ஆசைப்படுகிறார். இவர் போய் சும்மா அவரது எல்லாம் போட்டு அடிக்கன்னு சொல்லி ஹதீஸிலே வருகிறது, அவரை எல்லாம் சரமாரியாக தாக்கினார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது.
அவன் சொல்லலாம் சொல்லுமா பொறுமையா இருக்கு முதலும் அந்த மனிதர் கூப்பிடுறாங்க, நீங்க வாப்பா கிட்ட வாப்பா. அப்ப அந்த மனிதர் கிட்ட வந்து உட்கார்ந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுஹிப்புஹு லில் உம்மிக, அந்த நீ சொன்ன இல்லையா ஒரு விஷயம், அது உன்னுடைய தாயோடு செய்வதற்கு நீ ஆசைப்படுவாயா அப்படின்னு கேட்டா. ஒரு உடனே வந்துட்டு கண்கணிங்க என்ன சொன்னாரு, அல்லாஹி, அதெல்லாம் அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒரு மனிதர் அப்படி போய் செய்வாரா, ஒரு தாயோடு போய் விபச்சாரம் செய்வாரா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அதுஹிப்புஹு இவ்வளவுக்கு உன்னுடைய நீ பெற்ற பிள்ளையோட அதை செய்வதற்கு நீ ஆசைப்படுவாயா? இல்ல நான் அதே சொல்றேன், அல்லாஹ் அதையும் நான் செய்வதற்கு ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்படியே கேட்டுக்கிட்டே வந்தாங்க, அதுஹிப்புஹு அம்மதிக்க, உன்னுடைய அம்மத்தோடு உன்னுடைய அந்த ஹாலாவோடு செய்வதற்கு ஆசைப்படுவாயா? நான் அல்லாஹ் என்ன கிடையவே கிடையாது, மக்கள் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, அதை எப்படி செய்வாங்க, சாத்தியம் இல்லையே, அது பெரும் பாவமாயிற்று அப்படின்னு சொன்னார். அது போலத்தானே நீ யாரை விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று நாடுகிறாயோ அவர் ஒருவருக்கு தாயாக, அவர் ஒருவருக்கு தங்கச்சியாக, அவர் ஒருவருக்கு அம்மதாக காலத்தாக இருக்கலாம் அல்லவா, அது ஒரு பெரும் பாவம் அல்லவா. அந்த மனிதருக்கு இப்படி சொல்லி இருக்கலாம், அல்லாஹ் ஹராம் ஆக்கிட்டான்பா உனக்கு ஹராமான்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லவில்லை. அவரும் ஒருவருக்கு தாயாகவும் அவர் ஒருவருக்கு சகோதரியாகவும் இருந்தால் நீ அந்த இடத்திலே உன்னுடைய தாயும் உன்னுடைய சகோதரியும் இருந்தால் நீ அதை ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்டவுடன் அந்த மனிதர் கொஞ்ச காலத்திற்கு பிறகு அவர் வந்து சொல்றாரு, இதுவரை நான் எந்த ஒன்றை நான் செய்வதற்கு ஆசைப்பட்டோனோ அது என் கல்வியில் இதுவரை வந்ததே கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த மனிதர் வந்து சொல்கிறார். அப்போ சொல்லக்கூடிய அந்த பியூட்டிஃபுல் வே, நம்ம சொல்லக்கூடிய நம்ம படிக்கிற நம்ம டீச்சிங் விஷயமாக இருக்கட்டும், நம்ம ஒருவருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், இல்ல ஒருத்தருக்கு கூப்பிட்டு அறிவுரை நசீஹத் செய்கிற விஷயமாக இருக்கட்டும், அது நல்ல முறையில் சிறந்த முறையில் அழகான முறையிலே இருக்க வேண்டும். எதுக்கு எடுத்தாலும் வந்து ஏசிக்கிட்டு எடுத்தவுடனே அவனை அடிச்சுக்கிட்டு இருந்தா நாம அந்த ஒரு அறிவுரைக்கு பயனில்லாமல் போய்விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்கலாம். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு கற்று தந்த அந்த கல்வி முறையை அதனுடைய ஒரு 5% அல்லது ஒரு சிறிதளவோ எடுத்து இன்னைக்கு நாம அப்ளை பண்ணோம் அப்படின்னாலே நம்முடைய எல்லா சிஸ்டமும் இன்ஷா அல்லாஹ் எல்லா சிஸ்டமும் மிகவும் சீராக அமைந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் இது போன்ற பல மீலாதுகளை கொண்டாடக்கூடிய நசீபுகளையும் மௌலூதுகளை நம்முடைய உயிர் மூச்சு இருக்கும் வரை ஓதக்கூடிய நசீபுகளையும் காலம் முழுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுடைய ஸலவாத்துகளை ஓதிய ஒரு நற்பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்